ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முறுக்கு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு இட்லி அரிசியை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இதை வந்து ரொம்ப கெட்டியாகவும் அரைச்சிடக்கூடாதுங்க, ரொம்ப தண்ணி மாதிரி அரைச்சிடக்கூடாது. நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது கூட 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை நல்லா அரைச்சிங்க சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஓமம் 1/2 டீஸ்பூனுங்க, 1/2 டீஸ்பூனுக்கு வந்துட்டு எள்ளு, 1/2 டீஸ்பூனுக்கு சீரகம், இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் பட்டர் மட்டும் எடுத்துக்கிறேங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் போதும், நீங்கள் ஹீட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை என்னோடய முறுக்கு குழலில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேங்க. இந்த முறுக்கு குழலில் போடுற அச்சு வந்துட்டு உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி முள்ளு முறுக்கு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த அச்சு அதுதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டுங்க நான் இந்த மாதிரி சுற்றி வச்சு அதுக்கப்புறமா தான் போட போகிறேன். நான் டைரெக்டாக எண்ணெயில் வந்து போடலைங்க. ஏன்னா என்னோடய முறுக்கு குழல் வந்துட்டு கொஞ்சம் எனக்கு டைரெக்டாக போடுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்காது. அதனால் வந்து நான் இந்த மாதிரி பிளேட்டில் போட்டுக்கிறேன். இப்போ நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமாங்க சுற்றி வச்சுருக்க முறுக்கெல்லாம் 1 பை 1 போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் முறுக்கு போடுறதுக்கு முன்னாடி நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்துட்டு எண்ணெய் ரொம்பவும் சூடாக இருக்கக்கூடாதுங்க, ரொம்பவும் கம்மியாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு போடுங்க. இப்படி போட்டு எடுக்கும்போது நமக்கு நல்லாவே மொறுமொறுப்பாக கிடைக்குங்க முறுக்கு. இந்த மாதிரி எல்லா மாவுலேயுமே முறுக்கு சுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க, முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்து என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.